குருதேவா, குருதேவா, அக்னி பூதம் என்னை தீக்கிரையாக்க பார்க்கிறது. என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் குருதேவா, காப்பாற்றுங்கள். ஜெய் சண்டி மகாதேவி. அக்னி பூதம், அக்னி பூதம் என்னை என்னை தீக்கிரையாக்க பார்த்தது. நல்ல வேளையாக என்னை காப்பாற்றி விட்டீர்கள். தாயே பராசக்தி. சாமி, நீங்க அழைச்சதா பரஞ்சோதி சொன்னாரு. ஆமா தேவி, இந்த மண்ணை மிதிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஜீவன் இருக்கு. யார் சாமி அது? அவங்க பேரு உமா. அந்த தாயோட உத்தரவுப்படி உமா இங்க வந்தாதான் அவளோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். என்ன கேள்வி சாமி? தன்னோட முற்பிறவி எது, அந்த கேள்விதான் அவளை வாட்டிக்கிட்டு இருக்கு. நீ அவளை சந்திக்கணும், அதான் உன்னோட முதல் வேலை. கண்டிப்பா சந்திக்கிற சாமி. ஆனா யாருக்கும் வழக்கமா வரக்கூடிய கேள்வி இல்லையே சாமி. உண்மைதான், எல்லாருமே இந்த ஜென்மத்துல நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் வாழணும்னு மட்டும்தான் விரும்புறாங்க. நம்மள மாதிரி ஞானத்தை தேடி அலையிறவங்க மட்டும்தான் இந்த ஜென்மமே வேண்டாங்கிற முடிவில் இருக்கும். உமா மாதிரி ஒரு சிலர் தான் தன்னோட முற்பிறவி எதுன்னு சொல்லி தேடி அலைவாங்க. அப்படி தேட வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவளுக்கு வந்திருக்கு. கபாலிக பூஜையில ஈடுபட்டவங்க தான் முன்ஜென்மத்தை பத்தி அக்கறை எடுத்துப்பாங்க. அப்படி ஒரு ஈடுபாடு உமாவுக்கு இருந்தா அவ ஆபத்தானவளா இருக்க வாய்ப்பு இருக்கே சாமி. அதனால உன்னோட சந்தேகம் என்னன்னு தாராளமா கேட்கலாம் தேவி. அந்த உமாவோட வருகை நல்லதுக்கா இல்ல கெட்டதுக்கா சாமி? எது நீ கெட்டதுன்னு நினைக்கிறியோ அதையும் காரணத்தோட தான் அந்த இயற்கை படைக்குது. எது நீ நல்லதுன்னு நினைக்கிறியோ அதுக்கும் காரணத்தோட தான் காலம் ஒரு சில துன்பங்களை தருது. நல்லவனுக்கு கஷ்டம் வர்றது ஒரு கட்டாயமா மாறிடுச்சா சாமி? தேவைகள் அதிகமாக்கிக்கிறதும் முறையான சிந்தனை இல்லாம செய்யற செயல்களும் தான் துன்பத்துக்கு காரணம். நீயும் நானும் நல்லவங்களா இல்லையா? நிச்சயமா நல்லவங்களா தான் நடந்துக்கிறோம். ஒரு எறும்புக்கு கூட கெடுதல் நினைக்கிறது இல்லையே. நாம துன்பங்கள் அனுபவிக்கிறோமா? இல்லையே. ஏன்? நம்ம வாழ்க்கை எளிமையிலும் எளிமையானது, ஒரு புல்லை விட மென்மையானது. ஆமா சாமி, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத வாழ்க்கை ஏமாற்றமே இல்லாம இருக்கும்னு அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். இது பகவத்கீதையில வேதவியாசர் கண்ணனோட குரலா சொன்னதுதான். இதை சொன்னா மக்கள் இங்க ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்களே, அதுக்காக நாம அவங்கள கைவிட்டுட முடியுமா? அப்படின்னா நல்லவங்களோ கெட்டவங்களோ எல்லாருக்கும் பாகுபாடு இல்லாம நாம உதவணுமா? கெட்டவங்களை திருத்த பார்க்கணும். அவங்கள அழிக்கிறது நாம கடைசியா எடுக்கக்கூடிய ஆயுதமா இருக்கணும். நல்லவங்களை காப்பாத்துறதுக்காக எதையுமே செய்யலாம். ஆனா சில சமயம் நல்லவங்களோட அழிவு நடந்துருது. அதுக்கு காரணம் விதி. விதியை யாராலையும் மாத்த முடியாதே. துறவிக்கு ஏதம்மா விதி? நான் கேட்கிறேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. துறவிக்கு விதி இல்லைன்னா நீங்க ஜீவ சமாதி ஆகிறேன்னு சொன்னீங்களே, அது ஏன் தள்ளி போச்சு? அது விதி இல்லையா? உள்நோக்கத்தோட கேட்காத எந்த கேள்வியும் தப்பே இல்லை தேவி. அதனால உனக்கான பதில நான் சொல்றேன். எனக்கான நேரம் நெருங்கி வந்துடுச்சுன்னு அதை உணர்த்துறதுக்காக மலர்ந்த பூ விதியோட விளையாட்டு. துறவிக்கு விதியோட கட்டுப்பாட்டு இல்லைன்னு பரம்பொருள் காட்டினது அதோட மாற்றம். புரிஞ்சுதா? தாராளமா புரிஞ்சுது சாமி. உன்னோட பழைய சந்தேகத்துக்கான பதிலையும் நீ தெரிஞ்சுக்க. ஒரு அழிவு புது ஆரம்பத்துக்கான அஸ்திவாரம். ஒரு ஆரம்பம் அடுத்த அழிவுக்கான பயணம். எதுவுமே இல்லாத நிலைமையிலிருந்து தொடங்கிறது தான் ஆரம்பம்ங்கிறத நீ உணர்ந்துட்டாலே எல்லாமே அழிஞ்சாதான் எதுவுமே இல்லாத நிலை உருவாகும் அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்கலாம். சாமி, சூன்யத்தோட தத்துவம் தானே நீங்க சொல்றது? சரியா புரிஞ்சுக்கிட்ட மகளே. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? உமாவோட நீலமல வரவு எதை செய்ய போதுன்னு நான் பார்க்க போறேன் சாமி. அவளோட இடத்துக்கே போறேன். எப்படி போக போற? அது உங்க பொறுப்புங்கிறத ஏற்கனவே நான் உணர்ந்திருக்கேன் சாமி. இதுக்கு பேரு தான்
தன்னை ஒப்படைத்தல். பாரத்தை என் மேல போட்டுட்டு நீ போ. உனக்கான எல்லா வேலைகளும் சுலபமாயிடும். முதல்ல உனக்கு ஒரு அபூர்வமான சக்தியை கொடுக்கறேன். சாமி, எத்தனை பேர் மத்தியில நீ இருந்தாலும் யாரோட கண்ணையும் நீ படாம இருக்கவும், நினைச்ச நேரத்துல நினைச்ச உருவத்தை எடுக்கிற ஆற்றலும், எங்க விரும்புறியோ அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கான சக்தியும் உனக்கு கிடைக்கும். தேவி, இந்த பிறவிக்கான உன்னோட கடமையை தொடங்கு. நீலமலை இதுவரைக்கும் கட்டி காப்பாத்துற அமைதியை யாருமே கெடுத்துடாம நீதான் பாத்துக்கணும். ஆகட்டும் சாமி. கெட்டவங்களோட எண்ணம் நிறைவேறவே கூடாது. அதுக்கான போராட்டம் நடக்கும்போது ஒரு சில நல்லவங்களும் ரத்த சிந்த வேண்டி வரலாம். அதை நீ பரிதாபமா பார்க்காத, பரிகாரமா பாரு. நல்லவங்க சிந்துற ரத்தம் பரிகாரமா மாறுமா சாமி? கெட்டவங்களோட ரத்தம் கரையா மாறிடும். நல்லவங்க ரத்தம் அது மேல படும்போது கரைய போக்கிடும். அது எப்படி சாமி? முள்ளால எடுக்கிறது இல்லையா? அதே மாதிரிதான். நீ கிளம்புமா தேவி, உனக்கான நேரம் வந்துடுச்சு. சரிங்க சாமி. சர்வலோக பரிபாலினி, சர்வசக்தி ரூபிணி, சர்வ சன்மார்க்க நாயகியே சரணம். குருவே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வெற்றியோட திரும்பி வா மகளே. தாய் பராசக்தி உனக்கு துணை இருப்பா. எங்க போறோமா? நில்லுமா, சொன்னா கேளுமா. விடுங்க ஸ்ரீதர். ஹரி, நீ அது சொல்லு. என்ன சும்மாவே வர? அம்மா, நிக்க போறியா இல்லையா? போ. என்ன உனக்கு ஏதாவது பைத்தியத்தை பிடிச்சிச்சா? என்னையும் உங்க பின்னாடி பைத்தியக்கார மாதிரி ஓட விடுற? நான் தான் உங்களை பின்னாடி வர சொன்னேனா? நீ சொன்னாதான் நான் வரணுமா? உன்னுடைய முட்டாள்தனமான காரியத்துக்கு நான் வந்துதானே ஆகணும். முட்டாள்னு சொல்லிட்டீங்கல்ல, ஏன் பின்னாடி வரீங்க அப்போ? அம்மா, உன்னை முட்டாள்னு சொல்லணும். நீ பண்ற காரியம் தான் முட்டாள்தனமா இருக்குன்னு சொன்ன. எதை சொன்ன என்னங்க? மொத்தத்துல முட்டாள் நான் தானே. மறுபடியும் பைத்தியக்கார மாதிரி சொல்லுங்க, ஏன் எடுத்துட்டீங்க? பைத்தியக்காரின்னு தைரியமா சொல்லுங்க. ஆனா உங்க சட்டையெல்லாம் நான் கிழிக்க மாட்டேன். அம்மா, வெறுப்பேத்தாதோமா. யார், நானா நீங்களா? நான் வெறுப்பேத்துறேனா உங்களை? உமா, என்ன உமா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? வெளியே நின்னுக்கிட்டு நீயே நானும் போட்டி போட்டுக்கிட்டு ரோட்ல போறவன்லாம் பார்த்தா கேவலமா நினைக்க மாட்டான்? நல்லா புத்தி வர மாதிரி சொல்லுங்க. என்னத்த சொல்றது? விடிய விடிய இவங்க அம்மா இவளுக்கு அட்வைஸ் பண்ணி இதை கேட்காதனால அவ கோச்சிட்டு ஊருக்கே போயிட்டா. அப்பா, பெத்த தாயை வேதனைப்படுத்துறமேனு கொஞ்சமாவது ஃபீல் பண்ணாலே இவ. எதுக்குப்பா ஃபீல் பண்ணணும்? நானும் அம்மாவை போக சொன்னேன். நீ பண்ற முட்டாள்தனத்துக்கு உன்னெல்லாம். மாமா, கொஞ்சம் சும்மா இருங்க மாமா. நீங்களும் வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க. இப்பதான் நான் வாங்கி கட்டிக்கிறேன். ஏன் தடுக்கிறீங்க? அப்பாவும் என்ன முட்டாளு பைத்தியக்காரின்னு சொல்லட்டும், சந்தோஷப்படுங்க நல்லா. என்னம்மா இது? உன்னை மட்டப்படுத்தி பேசினா நான் சந்தோஷப்படுவேனா? அப்ப நீங்க மட்டும் பேசலாமா? டேய், என்னடா இது? இப்படி ஆடகடமா பேசினா என்னதான் பேசுறது? நீ அவ ஃப்ரெண்டு தானே, அவளை தடுத்து நிறுத்த. சார், என்னைய திட்டுறீங்க? உமாவுக்கு ஹெல்ப் வேணும்னு கேட்டாங்க, ஹெல்ப் பண்றேன், அவ்வளவுதான். ஹரி, அவங்கள விடு. ஏன் முன்ஜென்மத்துல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறது ஏன் பர்சனல் ப்ராப்ளம். அவங்களுக்கு அதுல சம்பந்தம் இல்ல. ஓஹோ, கட்டிக்கு போற ஏன் எதிர்க்கே உனக்குன்னு ஒரு பர்சனல் விஷயம் இருக்குன்னு சொல்றியே, இது மட்டும் நியாயமா? நீங்க கட்டிக்கு போறவரு, அவ்வளவுதான். கட்டிக்கிட்டவர் இல்லையே. நான் நினைச்ச அந்த நிலைமையும் மாறிடும் ஸ்ரீதர். என்ன உமா பேசியதெல்லாம் கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம அப்படி எல்லாம் பேசாத. தம்பி, கொஞ்சம் பொறுத்துக்குங்க தம்பி. உமா, என்ன உமா? உமா, சொன்னா கேளுமா.
உமா ஐயா இங்க உமாங்கிறது ஆமா இது உமா வீடுதான். இந்த நிக்கிறாளே இவ தான் உமா. யாருங்க நீங்க? நான் தான் உமா. என்கிட்ட என்ன பேசணும்? நீங்க எதை தேடுறீங்களோ அத பத்தி பேசணும். நான் எதையும் தொலைக்கலையே. தொலைச்சாதானே தேடணும். அப்படின்னா எதுக்கு வெளியில நின்னு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம் அது எங்க பர்சனல் விஷயம். அப்படின்னா வீட்டுக்குள்ள தானே போய் பேசியிருக்கணும். அத சொல்றதுக்கு நீங்க யாருங்க? முதல்ல அத சொல்லுங்க. உங்களை தேடி வந்திருக்கேனே, நான் யாருன்னு சொல்லாம இருப்பேனா? என் பேரு தேவி. இத பாருமா, உன் பேர் என்ன வேணாலும் இருக்கட்டும். இவ பேர் உமான்னு உனக்கு எப்படி தெரியும்? உமான்னு இவங்க பேரு நான் சொல்லும்போது ஏதோ ஒரு வகையில நான் உமாவை தெரிஞ்சவதான்னு யாரும் ஏன் புரிஞ்சுக்கல? இவரை தவிர மத்தவங்க எல்லாருமே என்ன கோவமா தான் பாக்குறீங்க. என்னம்மா என்ன பேசுற நீ? முன்ன பின்ன தெரியாத ஒருத்தி வந்து எங்க குடும்ப விஷயத்துல தலையிட்டா உடனே மாலை போட்டு வரவேற்க முடியும்? நீங்க இப்படி பேசலாமா? வேற யாருமா பேசுவா? நான் உமாவோட அப்பா. அப்பா ஸ்தானத்துல இருக்கீங்க, கோவப்படாம இருக்கலாமே. அது ஏதோ எரிச்சல்ல பேசிட்டேன். சரி, வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்பு. அந்த எரிச்சலை தீக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இங்க பாருங்க, எங்க பிரச்சனை என்னன்னு தெரியுமா? நடுவுல வந்து பேசாதீங்க. முதல்ல இங்க வெளியே போங்க. ஸ்ரீதர் என்னோட பேச வந்திருக்காங்க. நீங்க எப்படி வெளியே போன்னு சொல்லலாம்? இல்லம்மா அவங்க என்னமோ. இருங்க ஸ்ரீதர், நீங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்களை கொஞ்ச நாள தொல்லை பண்ணிட்டு இருக்கிற கேள்வி என்னன்னு எனக்கு தெரியும். அப்படியா? ஆமா. என்ன கேள்வின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது உங்களோட முன்ஜென்மத்தை பத்தி தானே? உங்களோட முற்பிறவி எதுன்னு தானே நீங்க தேடிட்டு இருக்கீங்க? ஆமாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஐயோ, உங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். வாங்க உள்ள போலாம், இல்ல. பேசலாம் வாங்க. பரவாயில்ல, நான் நிக்கிறேன். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லுங்க மேடம். ஆமா இது எங்களுக்குள்ள மட்டும் பேசின விஷயமாச்சே. ஆமா ஆமா, இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தேன்ல, அத வெளியே நின்னு கேட்டிருப்பாங்க. சும்மா இருங்கப்பா, அவர் பேச்சு நீங்க கேர் பண்ணாதீங்க. என்னோட முற்பிறவி எதுன்னு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க ப்ளீஸ். அவசரப்பட வேண்டாம் உமா. நான் இந்த வழியா போயிட்டு இருந்தேன். அப்போ உங்க சண்டையை கவனிச்சேன். நீங்க இவர்கிட்ட உங்க முன்ஜென்மத்தை பத்தி பேசினதை கேட்டேன். ஐயோ, அவ்வளவுதானா? பொறுமையா கேளுங்க உமா. சொல்லுங்க. அப்ப ஏதோ ஒரு அசரீரி எனக்குள்ள கேட்டுச்சு. உமா தன்னோட முற்பிறவை என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறா. நீலமலைக்கு போனா அவளோட கேள்விக்கு பதில் கிடைக்கும்னு உங்ககிட்ட சொல்லுச்சு. ரெண்டாவது பைத்தியக்கார வந்துட்டா பாத்தீங்களா? நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க அங்கிள். இத பாருங்க, அவங்க பேசுறத விடுங்க. எனக்கே இப்ப சந்தேகமா இருக்கு. நீங்க சொல்றத நான் எப்படி நம்புறது? எனக்கு உங்களை ஏற்கனவே தெரியுமா? தெரியாது. பின்ன எப்படி நான் உங்க பேரை சரியா சொன்னேன்? அதான் தெரியலையே. அசரீரி தான் எனக்கு உங்க பேரை சொன்னது. ஆமா, அப்படிதானே சொன்னீங்க. இப்ப கூட நீ என்ன நம்பலையா? ஏமா, அவ தான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டால, அப்புறம் திரும்ப திரும்ப நம்ப மாட்டேன்னு கேட்டா என்ன அர்த்தம்? நம்பலன்னு உமா சொல்லட்டும், நான் போயிடுறேன். சொல்லுமா, நம்பலன்னு சொல்லு. அப்பயே இந்த பொம்பளை வீட்டை விட்டு வெளியே நீங்க கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கீங்களா? நான் என்ன சொல்லணும்ங்கறத நான் தீர்மானிச்சுக்கிறேன். சார் நீங்க பேசாதீங்க, அவங்கள பேச விடுங்க. நீ வாயை மூடுறா. அவளுக்கு தெரியாது, நீ வேற எடுத்து கொடுக்குறியா? அப்பா கொஞ்சம் சும்மா இருங்களேன். அவங்க சரியானவங்களா தப்பானவங்களா நான் டிசைட் பண்ணிக்கிறேன். மா, நான் உங்களை நம்புறேம்மா. அந்த அசரீரி எந்த ஊருக்கு போகணும்னு சொல்லுச்சு? நீலமலைக்கு. அப்படி ஒரு ஊரே மேப்ல இருக்காது. அப்பா அது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். நீங்க சொல்லுங்க, நீலமலை எங்க இருக்கு? மேற்கு தொடர்ச்சி மலையில சத்தனகிரி மலை அடிவாரத்துக்கு வாங்க. அங்க நீலமலைக்கு போற வழி கிடைக்கும். அங்க போனா உன்னோட இந்த ஜென்மமும் முடிஞ்சு போயிடும். ஸ்டாப் இட் ஸ்ரீதர், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். என்னமோ பண்ணி தொலை. நீலமலையில உங்களோட கேள்விக்கு தெளிவான பதில் கிடைக்கும். நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். அங்க எப்படியாவது நான் வந்து சேர்ந்துடுறேன். ஆனா யார்கிட்ட கேட்கணும்னு சொல்லலையே. நீங்க வந்து சேருங்க, மத்ததெல்லாம் தானா நடக்கும். உமா அம்மா, இவ சொல்றத நம்பாத. உன்னோட பேரையும் பிரச்சனையும் சொன்ன அந்த அசரீரி இதை மட்டும் ஏன் சொல்லல? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குங்க. இப்படி ஏதாவது ஈஸியா சொல்லி தப்பிச்சுக்க பாக்குறியா? நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவுதான் என்ன பேசினாலும் நான் வந்த வேலையை முடிக்காம போக மாட்டேன். அதான் பத்த வச்சிட்டியே. இப்ப நீங்க பேசுறது மட்டும் நாகரிகமா தெரியுதா? நான் ஸ்ரீதரை திட்டினப்போ நீங்க என்ன திட்டினீங்கல்ல? என்னம்மா, என்ன பேச்சு பேசுற நீ? ஸ்ரீதரும் அந்த பொண்ணு ஒண்ணா?
இவங்க எனக்கு உதவி பண்ண வந்திருக்காங்க. ஆனா ஸ்ரீதர் எனக்கு எதுவுமே பண்ணலையே. நான் ஏன் செய்யணும்? நான் ஏதாவது பண்ணி உன்னை இழக்கிறதுக்கா? ஸ்ரீதர் அப்பா பேசுறாருன்னா அவருக்கு எதுவும் தெரியல, அதனால பேசுறாரு. நீங்க என்ன ஸ்ரீதர், நீங்க என் கூட தானே இருக்கீங்க. அந்த போட்டோவெல்லாம் பார்த்திருக்கீங்கல்ல. அது ஏதோ தற்செயலா நடந்த விஷயம். எனக்கு அது பேர்லாம் நம்பிக்கை இல்லைம்மா. இங்க பாருங்கம்மா, எங்களுக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கு. இருக்க பிரச்சனை ஊதி பரிசு பண்ணாது. முதல்ல எங்க போ, வெளியே போய் சொல்றேன்ல. ஸ்ரீதர் 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 என்ன பண்றீங்க ஸ்ரீதர்? என்ன முட்டாள்தனமான காரியம் பண்றீங்க? வீட்டுக்கு வந்தவங்கள இப்படிதான் வெளியே தள்ளுறதா? இதான் படிச்சவங்க செய்யற காரியமா? உமா, நானும் ஸ்ரீதர் சேர்ந்து உன்னை தடுக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ என்னடான்னா யாரோ ஒருத்தி வந்து உன்னை கண்டிப்பா வரணும்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் சொன்னதை மட்டும் மறந்துடாதீங்க. நீலமலை, அந்த நீலமலைக்கு நீங்க கண்டிப்பா போகணும். அப்பதான் உங்க பிரச்சனை எல்லாம் தீரும். அதெல்லாம் அவ எங்கேயும் வர மாட்டா. நீ சொன்னதெல்லாம் போதும். முதல்ல இருந்து போமா. அட போமா, வெளியேங்கற போமா சொல்றேன்ல. போ. என்னப்பா? ச்சே. ஐயோ, காணுமே. எங்க போயிட்டாங்க? அட, என்னமா பாக்குறோமா? அப்பா அவங்க காணாம போயிட்டாங்கப்பா. நல்லா பாருமா, இங்கதான் எங்கயாவது போய்கிட்டு இருப்பாங்க. எவ்வளவு பேர் தெருவுல போனா தெரியாதாப்பா? திடீர்னு மறைஞ்சிட்டான்னா கண்டிப்பா ஒரு சூனியக்காரியா தான் இருக்கணும். நீதான் கண்மூடித்தனமா அவளை நம்பிக்கிட்டு இருக்க. அப்பா இந்த பேச்சை இதோட விடுங்க. என்ன கிண்டல் பண்ணாதீங்க. உமா, நீ நான் பெத்த பொண்ணுமா? நான் உன்னை கிண்டல் பண்ணுவேனா? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சிக்கிட்டா இருக்கீங்க? நீ என்னோட குழந்தைமா. நான் உன்னை கொஞ்சறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு மகளா பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். அப்பா இப்ப என்ன சொன்னீங்க? உன்னை கொஞ்சணும்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும். பாசம் வந்தா போன ஜென்மம் அடுத்த ஜென்மம்னு பேசுவீங்க. அத நான் முட்டாள்தனம்னு சொல்லவா? அது ஒரு வேகத்துல அந்த மாதிரி சொல்றதுதான். அப்பா, நீங்க வேகத்துல அடுத்த ஜென்மத்தை பத்தி பேசுறீங்க. நான் நிதானமா போன ஜென்மத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் இப்படி ஸ்டூபிட் மாதிரி பேசுறோமா? என்னோட பேசாதீங்க ஸ்ரீதர். அங்கிள் இப்படி வாங்க. பேசாதீங்கன்னா என்ன அர்த்தம்? இனிமே என் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன போக சொல்றீங்க? புரிஞ்சா சரி. ஒரேடியா போயிடுவோமா? முதல்ல அதை பண்ணி தொலைங்க. தம்பி, நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. அவ ஏதோ உமா, முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. நீ பேசுனதெல்லாம் தப்புன்னு அவர்கிட்ட சொல்லு. உமா, தம்பி 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 நில்லுங்க தம்பி. உமா, என்ன உமா இது? கட்டிக்க போறவன போய் இப்படி இல்லாம பேசுறது? நேத்து கூட அவங்க அப்பா போன் பண்ணி எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு என்கிட்ட கேட்டாரு. அப்ப நீங்களே போன் பண்ணி கல்யாணத்தை மறந்துருங்கன்னு சொல்லுங்க. உமா, ஹரி அந்த பக்கமா அந்த லேடி தேடி பாரு. நான் இப்படி பாக்குறேன். உமா, ஐயோ, இப்படி எதுவும் புரியாத பொண்ணா இருக்காளே. ஐயா, சக்தி அக்கா வராங்க. வாமா சக்தி, வா வா. வாமா, நல்லா தூங்குனியா? என்னோட பிரச்சனை முடியற வரைக்கும் எனக்கு எப்படிங்க தூக்கம் வரும்? கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடுமா. அந்த நம்பிக்கையில தான் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கவலைப்படுறியம்மா. உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. இல்லைங்கய்யா,
என்னோட கவலை உங்களுக்கு புரியாது. அப்படி இல்லம்மா, எனக்கு ஏம்மா புரியாது? கூட வாழ்ந்தவ இல்லாம நான் கஷ்டப்படுறேன். உன் கூட வாழ போறவன காணாம நீ கஷ்டப்படுறியம்மா, அவ்வளவுதானே? நீங்க சொல்றது எல்லாமே சரிதான்யா. ஆனா ரொம்ப சுலபமா என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியல. இப்ப என்ன பண்ணா உனக்கு ஆறுதலா இருக்கும்னு சொல்லு சக்தி. நேத்துக்கு நீங்க சொன்னீங்கல்ல, அந்த அருணகிரி சித்தரை நான் பார்க்கணுங்கய்யா. இப்பவே வா. ஆமாங்கய்யா. சக்தி, அவ்வளவு பெரிய மகான்களை நாம பார்க்க ஆசைப்படலாம். ஆனா அவங்க மனசு வச்சாதான் நம்மளால பார்க்க முடியும் சக்தி. அப்படின்னா அவங்கள எப்பதான் நம்மளால பார்க்க முடியுங்கய்யா? பொறுமையா இருமா. நானே அவரை பார்க்க போமாட்டேன். அவரா எப்ப கூப்பிடுறாரோ அப்பதான் நான் போவேன். பொறுமையா இருமா. ஆட சுவாமி, ஆத்தா. மா கும்பிடுறேம்மா. சாமி உங்க 2 பேரையும் பார்க்கணும்னு வர சொன்னாரு. சுவாமியோட கருணையே கருணை தான். இங்க ஒரு ஜீவன் அவரை பார்க்கணும்னு ஏங்கிக்கிட்டே இருக்கு. இவ்வளவு சீக்கிரமா கூப்பிட்டுட்டாரே சுவாமி. அடடா, பாத்தியா சக்தி, இதுதான் அந்த அற்புதமான சுவாமியோட மகிமை. நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருங்க, நான் போய் சட்டைய போட்டுட்டு வந்துடுறேன். சரிங்க. நான் உங்களை மறுபடியும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா பரவாயில்லையே, மறுநாள் உங்களை பார்த்துட்டேனே. எல்லாமே நிர்ணயமான செயல்தான். நீங்க எனக்கு வழிகாட்ட மட்டும்தான் வந்தீங்கன்னு நினைச்சேன். ஆனா ஐயாவுக்கு வேண்டியவங்களாவும் இருக்கீங்களே. வேதநாயகம் எனக்கு தெரிஞ்சவர், அவ்வளவுதான். வேண்டியவர் இல்ல. ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? நிறைய வித்தியாசம் இருக்குமா. அந்த அளவுக்கு யோசிக்க எனக்கு அனுபவம் பத்தாதுங்க. பரவாயில்ல, நம்ம யார் கூட பழகினாலும் எவ்வளவு தூரத்துல நிக்கிறோமோ அதை பொறுத்துதான் வேண்டியவங்களா தெரிஞ்சவங்களான்னு தீர்மானிக்க முடியும். ஆனா நேத்து எதுவுமே சொல்லாம வாசல்லையே விட்டுட்டு போயிட்டீங்களே, அது ஏன்? எனக்கு அவரை தெரியும்னு சொல்லிருக்கணுமா? நான் அது மட்டும் சொல்ல வரலங்க. சாமி ஏற்கனவே நான் வருவேன்னு ஐயா கிட்ட சொல்லிருக்காராம். அதை பத்தி நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. அது பெரியவங்களோட வார்த்தைகள். அவங்க அனுமதி இல்லாம நாம பேசக்கூடாது. நான் நிறைய கத்துக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் ஓரளவுக்கு தான் கத்துக்க முடியும். வாழ்க்கை ஒரு புதிர் மாதிரி, நிறைய கத்து கொடுக்கும். என்னோட புதிருக்கு விடையே தெரிஞ்சுக்கதான் நான் சித்தர் சாமியை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னோட நம்பிக்கை வீண் போகாது சக்தி. சக்தி, ஆசிரமத்துக்கு புறப்படலாமாம்மா? போலாங்க ஐயா. அம்மா, நேத்து வழி மாறி போனேன், வழிகாட்ட வந்தீங்க. இன்னைக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்ட வந்திருக்கீங்க. வழி மாறி போனா தவறில்ல சக்தி, வழி தவறி போனாதான் தப்பு. இப்பவும் நான் வழிகாட்ட வரல, வழிகாட்ட போறவர்கிட்ட கூட்டிட்டு போகத்தான் வந்திருக்கேன். போலாம். சுவாமி கும்பிடுறேன். சுவாமி வேதநாயகம், வா சக்தி. என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டல்ல, அதனாலதான் உன்னை வர சொன்னேன். உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குன அப்பாவோட நிலைமை என்னாச்சுன்னு தெரியணுமா? இல்ல கட்டிக்க போறவன் காணாம போனானே, அவன் எப்ப திரும்புவான்னு உனக்கு தெரியணுமா?
எனக்கு 2 கேள்விக்கு பதில் வேணும் சாமி. நீ எதுக்காக இந்த ஊருக்கு வந்தியோ அது எனக்கு நல்லாவே தெரியும் சக்தி. நான் வர போறத பத்தி நீங்க ஏற்கனவே ஐயா கிட்ட சொன்னதா ஐயா என்கிட்ட சொன்னாரு. அதனாலதான் நான் தேடி வந்த விஷயம் நடக்குமான்னு உங்க மூலமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் சாமி. வேதநாயகம், நீ எதுவும் பேசலையே. நான் எப்ப சாமி பேசியிருக்கேன்? பாவம் இந்த குழந்தை எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தவிக்குது சுவாமி. அதுக்கு ஒரு பரிகாரம் சொன்னா போதும் சாமி. களங்கமே இல்லாத ஒரு பிறவியை நமக்கு கொடுக்கிற ஆண்டவன் மனசுங்கிறது வேலை செய்யாத ஒரு குழந்தையாதான் நம்மளை படைக்கிறான். வளர வளர மனசு பலதையும் நினைச்சு அரிதாரம் பூசிக்குது. நாமளே ஏத்துக்கிட்ட வேஷத்துல நடிக்க ஆரம்பிச்சு இதுதான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிடுறோம். ஆனா அந்த விதியோட கைகள் தான் நம்ம எல்லாரையும் கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறதுங்கிறத நாம மறந்துடுறோம். சாமி, அந்த விதியை பத்தி இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறேன் சாமி. கலங்காத சக்தி, உன்னோட சந்தேகங்களுக்கு பதில் தெரியும், அப்படிதானே? வா. வா சக்தி, முன்னாடி வா.